எங்க ஊரு திருநெல்வேலியில பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. நான் சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தேன். ஒரு பேக்கரியில வேலை பார்த்தேன் பார்ட் டைமா. என்ன வேலை? அக்கா அக்கா சூட பப்ஸ் இருக்கு பண்ணு இருக்கு விற்கிற வேலை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படித்தானே வந்தோம். அப்போ ஒரு 30 ரூபா கிடைக்கும். அந்த 30 ரூபாயில தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு சொல்லி போனேன். அப்போ ஒரு வியாபாரி கிரேப்ஸ் விற்கிறாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10. ஐயோ கிலோ 10 ரூபாய்க்கு கிரேப்ஸா? திராட்சையா? ஓடி போய் ஐயா 10 ரூபாய்க்கு கிரேப்ஸ் கொடுங்க. 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10. தூரத்துல இருந்தோட கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து கூட்டுறவுக்காரரும் தள்ளுபடி செய்யப்படும் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி உள்ளவருக்கு மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த ஸ்டாலின் வியாபாரிக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அவர் தள்ளு வண்டியை வச்சுப்பாரு, இவர் நம்மள தள்ளி மண்ணுக்குள்ள போட்டு விப்பாரு. அவ்வளவுதான்.